மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வரம் உமாபதிம் மகாசேன குரும் வந்தே மகாபயம் நிவாரணம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது பங்குனி 12ஆம் தேதி மார்ச் 25 சனிக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி முற்பகல் 11:48 வரை, பிறகு திரையோதசி திதி. அவிட்டம் நட்சத்திரம் பிற்பகல் 3:20 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். சாத்தியம் நாம யோகம், தைத்துளை நாம கரணம். இன்றைக்கு பிரதோஷ விரதம். பிரதோஷங்கள்லயே இன்றைக்கு சனிக்கிழமை வர்றதுனால கூடுதல் சிறப்பு. சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். அதனால இன்றைய நாள்ல பிரதோஷ பூஜையில கலந்து கொள்ளும் பொழுது, பிரதோஷ விரதம் இருக்கும் பொழுது வழக்கமாக இருக்கிறதை விட அதிகமான ஒரு திருப்தி, மன நிறைவு, பலன் போன்றவை கிடைக்கும். சனிக்கிழமையில பிரதோஷம் வரும்போது பிரதோஷ விரதம் இருந்தாலே பொதுவாக எப்படிப்பட்ட தோஷங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் தீரும். எப்படிப்பட்ட சுபகாரிய தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகள் விலகி நல்ல காரியங்கள் நடந்துரும். எவ்வளவு பாபங்கள் செய்திருந்தாலும் கூட தெரியாமல் செய்த பாபங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதுவும் சனிக்கிழமை வரும்போது சனி கிரகத்தினுடைய தோஷம் கூட விலகும். அப்படி சொல்லும்போது பொதுவாக நம்ம என்ன பண்றோம்னா, சனிக்கிழமைகள்ல ஆலயங்களுக்கு போறோம், நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுறோம். சாதாரணமா இப்போ நம்ம ஒரு சனிக்கிழமை நாள்ல ஒரு பெரிய கோயிலுக்கு போறோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல அதிகமான விசேஷமாக விமர்சையாக நிறைய மாலைகள், பூக்கள் சாற்றி, நிறைய அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் செய்யப்பட்டு, நிறைய தீபங்கள் எரியக்கூடிய சன்னதின்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய சன்னதி தான். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயம். அந்த ஆன்மீக ஈடுபாடு இருக்கு. இளைஞர்கள், சிறுவர்கள், பள்ளிக்கு போற பிள்ளைகள்ல இருந்து வயோதிகர்கள் வரைக்கும் இப்போ நவகிரக வழிபாடு செய்யறாங்க. நல்லது. ஆனா அதே சமயத்துல மூலவருடைய வழிபாடு கட்டாயமாக மிக முக்கியமானது. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் மிக சிறியதாக இப்போது கட்டின ஒரே ஒரு பிள்ளையார் மட்டும் இருக்கக்கூடிய கோஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளையாரை சுற்றி சன்னதிகள்ல தட்சிணாமூர்த்தி இருப்பார், மகாவிஷ்ணு இருப்பார், துர்கை இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் சரி, ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயமாக இருந்தாலும் சரி, மூலவருக்குத்தான் முதல்ல முக்கியத்துவம், சிறப்பு. எல்லா தெய்வங்களும் மூலவரிடத்துல சக்தியை பெறுகிறது. அதனால மூலவரா இருக்கக்கூடிய சுவாமியை வழிபடணும். பிறகுதான் இந்த நவகிரக சன்னதிகள், பரிவார சன்னதிகள், பரிவார தேவதைகள் அனைத்தையும் வழிபடணும். அதனால சனி பிரதோஷம் இன்றைக்கு. அதனால சிவபெருமானுக்கு தான் முக்கியத்துவம். சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நிறைய செய்யணும், அர்ச்சனைகள் செய்யணும். அதுல அவர் அபிஷேக பிரியரா இருக்கார். நிறைய அபிஷேகங்கள் செய்யணும். நந்தியம்பெருமானுக்கு செய்து, அம்பிகைக்கும் ஈசனுக்கும் அபிஷேகம் செய்து, பிறகுதான் சனி பகவானுடைய வழிபாடை செய்யணும். அப்படி செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சந்திரன், கேது, மீனராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். இன்றைய தினப்பலன். மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, கேதுவோடு சேர்ந்து இருக்கார். இருந்தாலும் ராசிநாதன் அங்காரனுடைய நட்சத்திர சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது பிற்பகல் 3:20 வரைக்கும். அது வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், அனைத்தும் ஆதாயமாக இருக்கும். அதன் பிறகு ராகுவுடைய சாரம் கிடைக்குது சந்திரனுக்கு, கேதுவுடைய சேர்க்கை இருக்கு. ராகுவும் சந்திரனை பார்க்கிறார். அதனால பிற்பகல் நேரத்துல 3:20 பிறகு பெரியவர்களுடைய துணை அவசியம். லாபம், ஆதாயம் கிடைத்தாலும் அது நல்ல வழியில தான் கிடைக்குதா, அது நமக்கு வர வேண்டியது தானா, அதனால நமக்கு நன்மை இருக்கா, பெயர் கெடாதா, அது ஸ்திரமாக இருக்குமா போன்ற விஷயங்களை பார்த்து பிறகுதான் லாபத்தை ஏத்துக்கணும். அப்படி செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள, மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த இடத்துல சந்திரன் இருக்காரு. கேதுவுடைய சம்பந்தம் அவருக்கு கிடைக்குது. பிற்பகலுக்கு பிறகு ராகுடைய சம்பந்தம், ராகுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அங்காரனுடைய சாரத்துல இருக்கார். அதனால முடிந்த அளவிற்கும் கடமையில சிரத்தையாக இருக்கணும். முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்யணும். பொதுநல தொண்டு, பொதுநல சேவை போன்ற எண்ணங்கள் இருக்கணும். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவணும். உங்களுடைய பணியில நேர்மையாக இருக்கணும். உங்களுடைய கல்வியில நேர்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்நாள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பிற்பகல் 3:20 வரைக்கும் அங்காரகன் சாரம் பெற்று இருக்கார். அதன் பிறகு ராகுடைய சாரத்தை பெறுகிறார். கேதுவுடன் சேர்ந்து இருக்கார். அதனால இன்றைய நாள்ல விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். பிறர் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் கூட அதை அனுசரித்து அதிலிருந்து விலகி தான் நடக்க வேண்டும். எவரிடத்திலும் இன்றைக்கு சண்டை, விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது.
தேவையற்ற பேச்சு பேசக்கூடாது. உங்களுடைய அனுபவத்தை கொண்டு, பெரியவருடைய துணையை கொண்டு நல்ல வழியில தான் இன்றைக்கு நீங்க நடந்து போகணும். முடிந்த அளவிற்கு கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம். நீங்கள் பணிபுரியறீங்கன்னு சொல்லும்போது கூட உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். தொழிலில் சுய தொழிலில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது கூட உங்களுடைய தொழிலை பற்ற அறிவை இன்னும் வளர்த்துக்கலாம். அதை விரிவுபடுத்துவது எப்படி போன்ற ஆக்கப்பூர்வமான நேர்மறை சிந்தனைகள் மட்டும், நிதானமான செயல்பாடுகள் மட்டும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது இந்நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்ல நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. இருந்தாலும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதியான அங்காரங்களுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது பிற்பகல் 3:20 வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு பெரியதாக பிரச்சனை எதுவும் இருக்காது, அனைத்தையும் சமாளிச்சிடலாம். அதன் பிறகு ராகுவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால பிற்பகலுக்கு பிறகு முடிந்த அளவிற்கு கவனமாக நிதானமாக போக வேண்டியது அவசியம். எதிலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும். பின்விளைவை தெரிந்து கொண்டு காரியங்களை திட்டமிடணும். திட்டமிட்ட காரியங்களை மட்டுமே செய்யணும். மாலை நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடணும். அப்படி செய்யும்போது இந்நாள் சந்திராஷ்டம பிரச்சனை இல்லாத நல்ல நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. கேதுவோடு சந்திரன் சேருகின்றார். ராகுவுடைய சாரத்தை மாலை நேரத்தில் பெறுகிறார். பிற்பகல் நேரத்திலேயே 3:20 ராகுவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைச்சிடுறது. அது வரைக்கும் அங்காரங்களுடைய சாரத்தில் இருக்கார். அதனால பிற்பகல் 3:20 வரைக்கும் உயர்வு கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். அனைத்தும் சாதகமாக அமையும். அதன் பிறகு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மனது தெளிவாக இருக்கணும். மனது உங்கள் வசம் இருக்கணும். அதாவது மனக்கட்டுப்பாடு அவசியம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு புதிய விஷயத்தையும் பெரிய விஷயத்தையும் மிக கவனமாக அணுகும்போது இந்த நாள் பிரச்சனை இல்லாத பயனுள்ள நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் இப்போது 6ஆம் இடத்துல இருக்காரு. கேதுவோடு சேர்ந்து இருக்காரு. அங்காரங்களுடைய சாரத்தை பிற்பகல் வரைக்கும் பெற்றிருக்கார். அதனால இப்போது நீங்க அதிகமான ஆசைப்படக்கூடாது. நியாயமான ஆசை மட்டுமே இருக்க வேண்டியது அவசியம். அது உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. அதிகமாக ஆசைப்படலாம்னு சொன்னா ஆலயத்திற்கு செல்வதற்கு, ஆன்மீக வழிபாட்டிற்கு, பிறருக்கு உதவி செய்வதற்கு, படிக்கிறதுக்கு, இதுக்கு வேணா அதிகமா ஆசைப்படலாம். நமக்கு கொஞ்சம் வறுமை நிலையில இருக்கிறோம் சொன்னாலும் கூட உயர்ந்த கல்வியை கற்கணும்னு ஆசைப்படலாம். நமக்கே கஷ்டம் சொன்னாலும் கூட யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்மால முடிந்த உதவியை பிறருக்கு செய்யணும்னு சொல்லி இதற்கு ஆசைப்படலாம். அப்படியாக நமக்கும் பிறருக்கும் பயன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை இன்றைக்கு நீங்க ஆசைப்படலாம். அதிகமான பேராசை போன்ற விஷயங்களை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது. அப்படி செய்யும்போது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல கேது இருந்து கேதுவோடு சந்திரன் சேருகிறார். அங்காரங்களுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அங்காரகன் ராசியை பார்க்கின்றார். அதனால அறிவை வளர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த வித்தைகளை இப்போது வெளிப்படுத்தலாம். கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒருவர் ஏதாவது ஒரு தனித்திறமையை, ஒரு வித்தையை கைவர பெற்றிருப்பார். இப்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அறிவுஸ்தானம், புத்திஸ்தானத்துல கேது இருக்காரு. அதனால உங்களிடத்துல தனிப்பட்ட திறமை ஏதாவது இருக்கு, வித்தை இருக்குன்னு சொல்லும்போது அதை வெளிப்படுத்தலாம். அதை இப்போது சிறப்பு வகுப்புகளுக்கு சென்று வளர்த்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பயன் கிடைக்கும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசிநாதன் அங்காரங்களுடைய சாரத்தை பெறுகின்றார். பிற்பகல் 3:20 வரைக்கும். அதன் வரைக்கும் உங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கும். பூமி சம்பந்தமான வில்லங்கம், பிரச்சனை, சிக்கல் ஏதாவது இருந்தா அது இப்போது தீரும். அதே போன்ற தடைப்பட்ட கல்வியை இப்போது தொடர முடியும். பிற்பகல் நேரத்துக்கு பிறகு ராகுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. கேதுவோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். கும்ப ராசியில இருக்கார். அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள், பயணங்கள் இதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். இதற்குண்டான திட்டங்களை செய்யலாம். இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்நாள் சிறந்த நாளாக, முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். தனு ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்காரு. முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. சந்திரன் சொல்லக்கூடியவர் மனோகாரகன். கேதுன்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பல்வேறு விதமான விஷயங்களை தெரிவுபடுத்தக்கூடியவர். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கேதுவுடைய நல்ல பலன் இருக்கும்போது, கேது சாதகமாக செயல்படும் போது ஒருவருக்கு உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை தொடங்கிட்டாலே போறோம், அதை சிறப்பாக செய்து முடிச்சிடலாம். அவருக்கு தானாகவே ஒரு அருவி போல மனசுல நல்ல சிந்தனைகள் வரும். ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுன்ற விஷயம் அவருக்கு தானாகவே புலப்படும். ஏற்கனவே செய்த மாதிரி யாரோ கற்றுக் கொடுத்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அனுபவப்பட்டவர்கள் இதை உணரலாம். அதே போல கேது கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு தெரிந்த விஷயம் கூட செய்ய முடியாது. மனதுல மறதி வந்துடும், குழப்பம் வந்துடும், பயம் வந்துடும்.
எதையும் சிறப்பாக செய்ய முடியாது. வழக்கமாக செய்யக்கூடிய பணியிலிருந்து கூட விலகி இருப்பாங்க. மனம் எதிலும் ஈடுபடாது. விரக்தி, வெறுப்பு போன்ற விஷயம் வரும். அதனால இப்போது 3ஆம் இடத்துல கேது இருக்காரு, சந்திரனோடு சேர்ந்து இருக்காரு, ராசிநாதன் குருவாக இருக்கார். அதனால இந்த கேது ராசியையும் பார்க்கிறார். அதனால இப்போது உங்களால மிக சிறப்பாக செயல்பட முடியும். பெரிய விஷயங்களை கூட நீங்க இப்போது தொடங்கினா அதற்கு உங்களுடைய உள்ளுணர்வு சிறப்பாக வேலை செய்யும். நீங்கள் எப்போதோ பார்த்த, கேட்ட, கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களும் இப்போது உங்களுக்கு பயன்படும். மிக சிறந்த நல்ல திறமை வெளிப்படுத்தக்கூடிய, காரியத்தில் சிறந்து விளங்கக்கூடிய, ஜெயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். நிதானமாக, கவனமாக விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுது. 2ல் கேது, 8ல் ராகு இருக்கு. 2ல் கேதுவோடு சந்திரன் சேர்ந்து இருக்காரு. பிற்பகலுக்கு பிறகு ராகுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அங்காரனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ராசிநாதன் பலமாக இருக்காரு. 11ஆம் இடத்துல ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. அதனால தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். எதையும் சரியாக திட்டமிட்டு சரியான காரியங்களை மட்டுமே செய்யணும். முடிந்த அளவிற்கு பிறருக்கு பயன்படக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்வது நல்லது. உத்தமமான பேச்சு மட்டுமே உங்களிடத்திலிருந்து வெளிவர வேண்டியது அவசியம். அப்படி செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் கேது ஒருவர் மனோகாரகனாக இருக்கார். சந்திரன், கேது ஞானகாரகன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்நாளில் நீங்க மிக உயர்ந்த நிலைமைக்கு போக முடியும். அனைவரிடத்துல நல்ல பெயரை பெற முடியும், பாராட்டுகளை பெற முடியும். அனைவரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு இப்போது உங்களிடத்துல நல்ல விஷயங்கள் இருக்கும். பிறருக்கு முன்மாதிரியாக இப்போது உங்களால விளங்க முடியும். ராசிநாதன் கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு. ராசியில சந்திரன் கேது இருக்காங்க. 3ஆம் இடத்துல அங்காரகன் இருக்கார். அதனால ஆற்றல், தைரியமும் இருக்கும், மனோதிடமும் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அனைவருக்கும் வழிகாட்டியாக, அனைவரையும் வழிநடத்தக்கூடியவராக, அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்கக்கூடியவராக, உயர்ந்த மனிதராக இப்போது உங்களால விளங்க முடியும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அங்காரங்களுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கக்கூடிய பிற்பகல் 3:20 வரை மிக சிறப்பாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வரவேண்டிய பாக்கியமான நல்ல விஷயங்கள் வந்து சேரும். பிற்பகலுக்கு பிறகு ராகுவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. போட்டிகளில் வெல்ல முடியும். பெரிய காரியங்களை கூட திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நல்ல செலவுகள் செய்வதற்கு தேவையான பெரிய அளவிற்கு உண்டான முதலீடு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, தொடர்பு கிடைக்கும். ஊக்கப்படுத்தப்படுவீங்க. உயர்வு கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். ஜோதிட ரீதியாக கல்வி, ஒருவர் என்ன துறையை எடுக்கலாம், என்ன துறையை எடுத்தா வாழ்க்கையில உயரலாம் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு லக்னமும் மேஷ லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் இன்னென்ன தொழில்களை, இன்னென்ன துறையை எடுத்து படிக்கலாம், இன்னென்ன உத்தியோகத்திற்கு போக முடியும், சுய தொழிலை செய்யலாம், செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அந்த கல்வியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். எப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு ஒரு வருமானம் வரும், இவ்வளவு சம்பாத்தியம் கிடைக்கும், அல்லது வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடாது. நம்மிடத்துல இந்த திறமை இருக்கு, அப்போது இந்த துறையை நம்ம எடுத்து அதுல சிறப்பாக செயல்பட முடியும், அதுல நமக்கு பணி கிடைக்கும், அதுல நம்ம மேன்மேலும் நம்மை வளர்த்து கொள்ள முடியும், உயர முடியும், அப்படி எடுக்கணும். ஏன்னா சிலர் இப்போது கஷ்டப்பட்டு பொறியியல் துறையை கூட என்ஜினியரிங் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலை அவர்களுக்கு கிடைக்குது, வெளிநாட்டிலோ அல்லது உள்நாட்டிலேயோ வெளிநாட்டு கம்பெனில வேலை கிடைக்குது. சில ஆண்டுகள் போறாங்க, பெரிய அளவுக்கு உத்தியோகம் பெரிய அளவுக்கு ஊதியம் கிடைக்குது. குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு பணி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது, அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பொறியியல் துறை, என்ஜினியரிங் துறை, அதுவும் அவர்களுக்கு கை கொடுக்காது. அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய பணியை தொடரவும் முடியாது. அப்போது வாழ்க்கையே கேள்விக்குரிய ஆகிறது. அதே போல நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் அனுபவ ரீதியாக. அதனால பிள்ளைகள் குறிப்பிட்டு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும், அந்த துறையில சிறப்பாக படிக்கணும், அந்த துறையிலேயே வேலைக்கு போக முடியும். அது அவர்களுக்கு நல்லது, அவர்கள் கற்றுக்கொண்ட கல்விக்கு நல்லது, அவருடைய வாழ்க்கைக்கும் நல்லது. இந்த தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.